ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைஆர்வி சமையல். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து அதை பூவை எல்லாம் ஆஞ்சி அந்த இதழ்கள் அந்த நரம்பு எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன். ஒரு பூ எடுத்திருக்கேன், அதுக்கு நாட்டு வாழைப்பூ. இப்போ இதை எல்லாமே எடுத்தாச்சு. இந்த இந்த இதழ் நரம்பு இருந்தால் அது உடலுக்கு கெடுதல், வேகவும் வேகாது. இதை எடுத்துடணும் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அது இருக்கட்டும். இப்போ இதுக்கு நான் 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கிடுவோம். ஊற வைக்கும்போது நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. அதில் இந்த வாழைப்பூவை கட் பண்ணதை நம்ம போட்டுக்கிடுவோம். இல்லாட்டி இந்த பூ நிறம் மாறி கருத்து போயிடும். இதில் போட்டோம்னா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் கலரு. இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் விட்டுக்கிடுவோம். கடலை எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை இந்த வத்தல் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் இந்த வத்தல் எல்லாம் ஓரளவு வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வாழைப்பூ இது பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்ல, அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ அதையும் போட்டுக்கிடுவோம், பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் ஒரு நிமிஷம். இந்த வாழைப்பூவில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதனால் இதை அடிக்கடி சாப்பிட்ணும். ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இப்போ வாழைப்பூவை நம்ம பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சோம்ல, அதை போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை கொஞ்சம் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ வாழைப்பூ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி போட்டு மூடியாச்சு, வேகட்டும். இந்த வாழைப்பூவில் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இதை வாரத்தில் அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா. இதில் அதிகமாக ப்ளீடிங் போகிறவங்கெல்லாம் இந்த வாழைப்பூ சூப் வச்சு குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. வெந்து இந்த மாதிரி தேங்காய் பூ 2 பத்தை எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். இந்த தேங்காய் பூ போடும்போது டேஸ்ட்டு அந்த துவப்பு தன்மை ரொம்ப தெரியாது, டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாசிப்பருப்பு தேங்காயெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு அந்த துவப்பு இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை குழந்தைகளும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ நிறைய சத்துக்கள் கொண்டது. ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடலாம். இதில் இரும்பு சத்து, மெக்னீசியம் நிறைய இருக்குது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல் கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வாழைப்பூ பொரியலை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா நோயும் குணமாகும். நிறைய நோய்களுக்கு இது மருந்தாக செயல்படுது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். அதனால் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.